இந்த sum CHSL prelims-ல கேட்டது. If 60 chairs are bought for rupees 24,560, then how many chairs must be sold for 24,560 to earn a profit of 20%? 20% profit வேணும். அப்போ selling price by cost price is equal to 20% 120 by 100. This will be 6 by 5. என்ன சொல்கிறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 60 சேர்ஸ் அட் 24560. இதை வந்து டோட்டல் டீன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 சேர் என்னது? T by 60. அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 24560. இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போது T by எக்ஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன? T by எக்ஸ் by T by 60. இது கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 60 by எக்ஸ் ஆயிரும். ஆனால் செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 6 by 5. ஸோ 6 by 5 10 எக்ஸ் வந்து 50 சேர்ஸ். இதில் முக்கியமாக யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்னதுன்னா, பர் சேருக்கு தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ போடணும். நீங்கள் கேஷுவலாக 60 into 24560 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 24560ன்ற மாதிரி போட்டிங்கன்னா எக்ஸ் பை 60 ஈக்குவல் டு 6 by 5 எக்ஸ் ஈக்குவல் டு 72ன்னு வந்துடும். அது வந்து நீங்கள் பிரெயின் அப்ளை பண்ணாமல் போடுற சம்மை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மென்டலி உங்களுக்கு யூ ஷுட் நோ தட் ஒரு சேருக்கான ரேஷியோ என்னதுன்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் கொண்டு வந்து அதுலேருந்து நம்பர் ஆஃப் சேர்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி பெரிய நம்பர் இருக்கிறத வந்து இரலவெண்ட் ஆகிடுது இந்த சம்மில். ஏன்னா அதை டீன்னு வச்சுக்கிட்டாலும் கேன்சல் ஆகிடும் எப்படியும். அதனால நம்மளுக்கு மேட்டர்ஸ் வந்து இதுதான் 1 by 60 1 by x. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து 50. இந்த மாதிரி நிறையா சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள்.